சுவாமி உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ the harvest is more, the laborers are few. Pray to God to send the laborers for the harvest, you said, Lord. அறுவடையோ மிகுதி. ஆண்டவரே, எனக்கு யார் காண்பிப்பா? இந்த பிடியிலிருந்து என்னை யார் விடுவிப்பா? இந்த பாவக்கட்டிலிருந்து நான் பரிசுத்தமாக வாழ எனக்கு யார் சொல்லிக் கொடுப்பா? அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க மக்கள் ஆயிரக்கணக்கானவர். அறுவடை அதிகமாக இருக்குது. ஆனால் அதற்காக உபவாசித்து ஜெபம் செய்து தன்னை தான் பரிசுத்தமாக்கி தன் சரீரத்தை ஒடுக்கி தன் விருப்பம், தன் குடும்பம், தன் ஆசைகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு தேவனுக்காகவும் தேவனது மகிமைக்காகவும் தன்னைத்தான் பலியாக ஒப்புக் கொடுப்பவர்கள் வெகு சிலர் என்று சொன்னீர். எங்கள் குருக்களை அப்படிப்பட்ட வெகு சிலரில் தேர்ந்து கொள்ளும் சுவாமி. அவருடைய இதயத்தின் ஆழத்தில் இந்த தாகத்தையும் அந்த பாரத்தையும் தாரும் சுவாமி. இந்த இடம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அவர்களது நல்ல எண்ணங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஆயிரக்கணக்கான ஆத்துமக்கள் ரட்சிக்கப்படட்டும் சுவாமி. திருக்கரங்களில் இந்த இடத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இங்கே சேவை செய்கின்ற உன் தாசர்கள் எல்லோரும் ஒற்றுமையோடும் அன்போடும் ஒருவருக்கொருவர் தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டு உமது நாம மகிமைக்காக, உமது ராஜ்யத்தின் மகிமைக்காக அவர்கள் உழைத்து உமது ராஜ்யத்தை இந்த இடத்தில் கட்டுவார்களாக. அன்னை மரியே, எங்கள் தாயே, நீ சிலுவையின் அடியிலே நின்று உன் மகனது மீட்பு கொண்டு வரணும்னா எவ்வளவு தியாகம் செய்யணும் என்பதை கண்ணால் கண்ட தாய் நீ. கண்ணீரோடு நீர் அதை காட்சியாக காத்தீர். அம்மா, எங்களுக்காக மன்றாடுங்கள். உன் மகன் செய்த சிலுவையிலே செய்த தியாகம், சிந்தின ரத்தம், அவர் பெற்ற காயங்கள், அவர் கதறிய கதறல் ஒன்று கூட வீண் போகக்கூடாது. அம்மா, எங்களுக்காக மன்றாடுங்கள். இங்கே சேவை செய்யும் தாசர்களுக்காக மன்றாடுங்கள். இந்த தியான மையத்திற்கு வந்து தியானம் செய்ய வரப்போகிற ஒவ்வொரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் இறை வார்த்தையை சொல்ல போகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபியுங்கள். அவர் எல்லோரும் பரிசுத்தத்தால் நிரப்பப்பட்டு உமது பரிசுத்தாவியின் வல்லமையினால் அருளினால் நிரப்பப்பட்டு இறை நற்செய்தியை, பரலோகத்தின் செய்தியை, விடுதலையின் செய்தியை, மக்களை மீட்கும் செய்தியை கொடுத்து இந்த உலகத்தை ரட்சிப்பார்களாக. அன்னை மரியே, எங்களுக்காக மன்றாடுங்கள். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருளிருந்த மரியே வாழ்க. இது உலகம் முடியும் வரை இந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன அன்பு ஆண்டவரை, இது புனிதமான நேரத்திலே இந்த தூய ஆவியினுடைய கூடாரத்தை நம்முடைய திருப்பாம் சமர்ப்பிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, முதலும் ஆசிரியரும் இந்த நிலையான கூடத்தில் இருப்பதாக. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல நீரே அன்பு ஆண்டவரே இந்த கூடாரத்தையும் இதில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாக்களுடைய ஆசீர்வதியும். அன்பு ஆண்டவரே, உமது அருளும் ஆசீரும் இவர்களோடு என்று விளையாய் தங்குவதாக. இதோ உமது உயிர்ப்பின் ஆவியை அன்பின் ஆவியும் அவரை இதோ எங்களை கைவிடுவோம் என்று சொன்னீரே. நீரே எங்களை கைப்பிடாமல் எங்கள் வாழ்வின் இதுவரை நீரே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்களை தாங்கி வழிநடத்தி கரம் பிடித்து நடத்தவிடும் கொண்டாடுகின்றோம். இதோ உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொன்னீரே. இதோ உம்முடைய வார்த்தை உலகெங்கும் சென்று அறிவிக்க, நற்செய்தியை பறைசாற்ற கருவிலாய் கூடியிருக்கின்ற தூய ஆவேசமை குழுக்கள் ஆசீர்வதியும். சிறப்பாக இந்த பணியிடத்திலே பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு குழுக்களையும் ஆசீர்வதித்து நீங்கள் வழிநடத்தி காத்தரலும். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வாழ்வழிக்கக்கூடியது, உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. இதோ இந்த வார்த்தை
உலக மக்கள் அனைவருக்கும் உயிரிழக்கக்கூடியதாகவும் வாழ்வளிக்கக்கூடியதாகவும் ஆன்மாவை பலப்படுத்தக்கூடியதாகவும் மாறி இந்த இடம் உமது சாட்சியமிக்க இடமாக, உமது வார்த்தை எடுத்திருக்கக்கூடிய இடமாக, உமது பரிசுத்த பிரசன்னம் இந்த இடத்திலே நிலையாக தங்க வேண்டி இதோ நாங்களும் ஒரே குடும்பமாக கூடி உம்முடைய திருப்பை நாளில் சென்று ஜெபிக்கின்றோம். எங்கள் வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். திருச்சபைக்காகவும் மிக விசேஷமாக திருநெல்வேலி மறைமாவட்டத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். பாளையங்கோட்டை மறைமாவட்டத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் கூடாரத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி அவையின் வல்லமையால் வரும் ஒவ்வொரு மனிதனையும், ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிரப்பி வழி நடத்துவாராக. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுவே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுவே. விலகாத வேகம் நீர், முன் செல்லும் வேகம் நீர், விலகாத வேகம் நீர், முன் செல்லும் வேகம் நீர். உள்ளே வரவும். என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் உணர்வுல, என் உயிரில, என் நெஞ்சில, என் நடத்தையில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் இந்த ஜனத்தை
விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிற ஒரு மிகப்பெரிய காரியம் இந்த ஜெபத்தில் பல கிறிஸ்தவர் சொன்னது போல ஆண்டவருடைய இருதயத்தினுடைய தாகம், ஆத்துமங்களை மீட்க வேண்டும் என்கிற தாகம், எல்லா ஆத்துமங்களையும் பரலோகத்தில் சேர்க்க வேண்டும் என்கிற தாகம், அது பூலோகத்தில் இருக்கிற ஒரு சிலருடைய இருதயத்தில் கொடுக்கப்பட்டு அந்த நெருப்பு பற்றி இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் நாம் எப்பொழுதும் போல மரியனுடைய துணையை நாடுவோம். நீங்கள் வருகிற பொழுதே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தூய ஆவியின் கூடாரம். இது தூய ஆவியானவருடைய கூடாரம். அந்த தூய ஆவியானவர் நிழலிடப்பட்டு இயேசு கிறிஸ்துவை கருவில் தாங்கின அன்னை மரியானிடத்தில் நாம் இப்பொழுது ஜெபமாலை ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஜெபமாலை கையில் எடுத்துங்க. இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபமாலை புதிய கூடாரத்தில் நீங்கள் ஜெபிக்க போறீங்க. இந்த புதிய இடத்தில் புதிய பிரசன்னம், புதிய வல்லமை நம்மை நிரப்ப வேண்டும் என்று நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஜெபமாலை கையில் எடுத்துங்க. ஒரு மாலை பண்ணுங்க. கீபோர்டு ஆன் பண்ணுங்க. ஆவியின் பெயராலே பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன். அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து அச்சிஷ்ட கனிமரிடமிருந்து பிறந்தார். போஞ்சி பிலாத்தின் அதிகாரத்திலே பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு எழுந்திருந்த எல்லாம் உள்ள பிதாவாகிய சர்வேஸ்வருடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து ஜீவியை மறுத்து நடத்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை சுவாசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபை சுவாசிக்கிறேன். புனிதர்களுடைய சமூக உறவை சுவாசிக்கிறேன். பாவ பொருட்களை விசுவசிக்கிறேன். நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கிறேன். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. இந்த முதலாவது துக்க தேவ ரகசியத்தில் இயேசு கிறிஸ்து கெத்செமனி இரத்த வியர்வை வியர்த்து தியானித்து இந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படவும், இந்த கூடாரத்தில் இனிமேல் நுழைய போகிற அத்தனை பேருடைய கஷ்டங்களும் துயரங்களும் நோய்களும் பாவங்களும் எல்லாம் நீக்கப்பட்டு புண்ணியங்களும் சமாதானமும் விடுதலையும் பெற வேண்டும் என்று யாராவது ஒப்பு கொடுத்து செல்விப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி
வருக. உமது திருவிழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.